கடன் வாங்குறதுக்கு மகர ராசிக்கு பயம். ஆனால் கடன் வாங்கிட்டா ராகு அதீத ஆடம்பரத்துக்கும் கற்பனை, இமேஜினேஷன், இல்யூஷன் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தருணத்தில் ராகு கடன் வாங்க வச்சிரும். கேது வச்சு செஞ்சிடும். முக்கியமாக மகர ராசிக்காரங்க யார்கிட்ட கடன் வாங்கவே கூடாதுன்னா, ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் யாருக்கு தான் கடன் இல்லையா? எல்லாத்துக்கும் பணம் சம்பாதிக்கணும். அட் த சேம் டைம் எப்படி சம்பாதிக்கிறது? இப்போ இருக்க காலகட்டங்களில் கடன் வாங்காமல் எதுவுமே எங்களால் பண்ண முடியலையே அப்படிங்கிற கேள்வி அம்பானிக்கு கூட உண்டு, எல்லாத்துக்குமே உண்டு இந்த கேள்வி. அப்படி இருக்கப்போ இந்த 12 ராசிகளுக்கும் அவங்க கடந்து வரக்கூடிய அந்த வாழ்க்கை பாதைன்னு வரப்போ அட் எனி காஸ்ட் ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்துடும். அப்படி பார்க்குறப்போ நான் ஜோதிடம் பார்த்ததுல இருந்த என்னுடைய அனுபவத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்க என்னென்ன மாதிரியான ஒரு விஷயத்துக்கு காரணமாக அவங்க கடன் வாங்கினாங்க, எப்படி அவங்க அதிலிருந்து மீண்டாங்க அப்படிங்கிறத வச்சு நான் இந்த 12 ராசிகளுக்கு எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், எப்படி அந்த கடன்கிற விஷயத்துலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே பார்ப்போம். மகர ராசிக்காரங்க எப்படி கடன் படுவாங்க அப்படின்னா, இவங்க எல்லா கேட்டகரிஸ்லேயுமே மைண்ட் செட் இருக்கக்கூடியவங்க மகர ராசி. அதாவது வெகுளி அப்படின்னு நான் பெரும்பாலும் சொல்லியிருப்பேன். இவங்களுக்கு கடன் வாங்குறதுக்கு மகர ராசிக்கு பயம். ஆனால் கடன் வாங்கிட்டா திருப்பி கொடுக்க அவ்வளோ சீக்கிரம் மகர ராசிக்கு தெரியாது. அதுதான் பிரச்சனையே. இந்த கொடுத்த பணத்தை ஏன் திருப்பி கொடுக்க தெரியாது அப்படின்னா, மகர ராசிக்காரங்க உழைப்பை போடணும். உழைப்பை போடாமல் உங்களால் சம்பாதிக்கவே முடியாது. யாரோ ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க மகர ராசி. ஓகே, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கேன், இல்லை அங்கேருந்து பணம் வந்துடும், இங்கேருந்து பணம் வந்துடும், இல்லை ஒரு லாட்ரியில் பணம் விழுந்துடும், ஒரு லக்கு மூலியமாக எனக்கு பணம் வந்துடும், இந்த மாதிரி மைண்ட் செட்டில் மகர ராசிக்காரங்க இருக்கீங்கன்னா என்றைக்குமே உங்களால் கடன் அடைக்கவே முடியாது. முக்கியமாக மகர ராசிக்காரங்க யார்கிட்ட கடன் வாங்கவே கூடாதுன்னா, சொந்தக்காரங்கள்கிட்ட மகர ராசிக்காரங்க கடன் வாங்கவே கூடாது. ஏன்னா விதியே அங்கே தான் வேலை பார்க்கும். மகர ராசிக்காரங்க அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே உண்டு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் போய் உங்கள் குடும்ப உறுப்பினர்கிட்ட, அது ஃபேமிலியில், அதாவது அம்மா வழி சொந்தம், அப்பா வழி சொந்தம், அது யாராக இருந்தாலும் சரி, அந்த சொந்த முறைகளில் போய் நீங்கள் பணம் வாங்குறீங்க அப்படின்னாலே சனி கர்மா வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். வச்சு செய்ய போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். நீங்கள் எதுக்கெல்லாம் கடன் வாங்குவீங்க அப்படின்னா, அந்த ஃபேமிலி ரன் பண்ணுறக்குன்னு போய் ஒரு கடன் வாங்குறது, பூமியை தொட்டிங்கன்னா கடன் படுவீங்க. அந்த பூமியை தொட்டுட்டு கடன் படுறப்ப அந்த கட்டுற வீட்டில் போய் வாழ முடியாத ஒரு சூழல். திருப்பி அந்த கடனை கட்டுறக்கு ஒரு டெனண்ட்டை கொண்டு வைக்கிறீங்க அப்படின்னா திருப்பி அதை வாங்கி திருப்பி கடன் கட்டுற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் கடன் அடைந்த பாடு அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு கடனை மகர ராசிக்காரங்க அடைக்கிறாங்க அப்படின்னா மொத்த வாழ்க்கை அனுபவத்தையும் அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது என்னெல்லாம் செய்யக்கூடாதோ நான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேனே, எவ்வளோ அவமான அசிங்கங்கள் பட முடியுமோ மகர ராசி படுவாங்க. கூணிக்குறுகி போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மகர ராசிக்கு வந்துடும். நீங்களாம் வணிகம் பண்ணுறீங்க, மகர ராசியில் இருக்காங்க, வணிகம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொட்டேஷன் பிஸ்னஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் கடன் அடைக்க முடியாத ஒரு சூழலுங்கிறதே இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் மகர ராசி சனி இல்லையா, செவ்வாய் பகை. இந்த செவ்வாய் என்ன பண்ணும், இந்த பூமி அப்படிங்கிற விஷயத்துலலாம் கை வைக்கிறப்ப உங்களுக்கு அவமானத்தையும் அசிங்கத்தையும் கொடுக்கறதுக்கு ரொம்ப காத்துக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் கடனை கொஞ்சமாவது திருப்பி கொடுக்க பார்க்கணும். கடன் நான் வாங்கிட்டேன், இல்லை கடனை நான் கொடுத்துட்டேன். மகர ராசிக்காரங்களே, நீங்கள் கடன் யார்கிட்ட கொடுத்தாலும் திரும்ப வரவே வராது, சுத்தமாக வராது. தனுசு ராசிக்காரங்களாவது ஒரு போராட்டம் பண்ணி கொஞ்சமாவது வாங்க முடியும். மகர ராசிக்காரங்கனால ₹1 கூட திரும்பி வாங்க முடியாத ஒரு சூழல் தான் மகர ராசிக்கு இருக்கும். பகையாளியாக மாறிடுவீங்க. யாருக்கு கடன் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் பகையாளி. அதனால் யாருக்காவது நீங்கள் கடன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இது தானம் தர்மம்னு நினச்சி நீங்கள் கொடுத்துட்டு போயிடணும். ஏன்னா நீங்கள்லாம் சனிங்கிறது கடமை கர்மாவை செய்யக்கூடிய வந்தவங்க. அப்போ உங்கள்கிட்ட யாராவது கடன் வாங்க வராங்கன்னா ஏதோ ஒரு ஜென்மத்தில் அவங்களுக்கு நீங்கள் கடன் பெற்றிருக்கீங்க, அதனால் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கிறது தான் அப்படி தான் அர்த்தமாக அது எடுத்துக்கப்படும். உங்கள்கிட்ட கடன் வாங்கினாங்க பார்த்தீங்களா, அவங்க எவ்வளோ நல்லா இருந்தாலும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணுங்கிற மனசுங்கிறது அவங்களுக்கு வராது. இது அமைப்பு. அதனால மகர ராசிக்காரங்க கடன் கொடுக்கறத முதல்ல அவாய்ட் பண்ணுங்க. சொந்தக்காரங்கள்ட்ட கடன் வாங்கிடாதீங்க. இந்த லோன் பேசிஸ், இந்த மந்த்லி லோன் இப்படிலாம் நீங்கள் போறீங்கன்னா
எதுக்காக லோன் வாங்கணுமோ, இப்போ ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருளுக்கு நான் லோன் வாங்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த பொருளே நாளைக்கு உங்கள்கிட்ட இருக்காது, தங்கவே தங்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு மகர ராசிக்காரங்க வந்து ஒரு ரொட்டேஷன் பேசிஸில் இருந்துக்கலாம். ஒரு இன்னைக்கு இருந்து ஒரு ரொட்டேஷன், காலையில் நான் கொடுக்குறேன், எனக்கு சாயங்காலம் இந்த பணம் வந்துடும்னா அந்த ரொட்டேஷனுக்கு அது ஓகே. தொழில் ரீதியாக இப்போ நீங்கள் ஒரு வட்டி தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா கூட அதில் கூட நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக டாக்குமெண்டேஷன்லாம் கரெக்டாக இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பணம் வருது அப்படிங்கிறது மகர ராசிக்கு நின்றும். அதனால ரொம்ப கவனம். நீங்கள்லாம் வந்து சனிக்கு எப்போவுமே மகர ராசிக்காரங்க வந்து எள் தீபம் போட்டு சனிக்கு வழிபாடு பண்ணுறது, உக்கிரதெய்வ வழிபாடு, உக்கிரதெய்வங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு வழிபாடு பண்ணுறது, அங்கே போய் சனீஸ்வரருக்கு விளக்கு போட்டுட்டு அங்கே இருக்க உக்கிரதெய்வங்களை வழிபாடு பண்ணுறது. நீங்கள் கூட இந்த அங்காளம்மன் கோயிலுக்கெலாம் போய் இந்த பேய் மேடையில் போய் உட்காந்து வழிபாடு பண்ணுறது, அங்காள பரமேஸ்வரிகிட்ட போய் உட்காந்து வழிபாடு பண்ணுறது. ஏன்னா உங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த துக்கம் துயரங்கிறதெல்லாம் இருக்கிறது இல்லையா, அதெல்லாம் வந்து உக்கிரதெய்வத்தினால தான் சரியே பண்ண முடியும். அதனால் உக்கிரதெய்வ வழிபாடு, பத்திரகாளி வழிபாடு, ஹனுமன் வழிபாடு கூட நல்ல அந்த உக்கிரமாக இருக்கக்கூடிய ஹனுமன்லாம் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த மலையை தூக்கிட்டு போகக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஹனுமன்லாம் இருப்பார். அந்த மாதிரி ஒரு வழிபாடு பண்ணுறது. ரொம்ப கடன் பட்டுட்டீங்க அப்படின்னா வீட்டில் கூட நீங்கள் ஹனுமன் படத்தை வந்து வைக்கலாம். அதாவது சாமி ஃபோட்டோலாம் வைக்கிறீங்கன்னா எல்லாத்துக்கும் மேலே தான் இருக்கணும் ஹனுமனை வீட்டுக்கு. சப்போஸ் நீங்கள் கடன் வாங்கினவங்களா இருக்கீங்க, ஏதோ ஒரு காரணத்தினால உங்கள் வீட்டில் ஒரு ஹனுமன் படம் இருக்குது, அந்த ஹனுமன் படம் வீட்டில் எந்த இடத்துல வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஏன் அப்படின்னா ஹனுமன் உயரத்தில் இருக்கணும். அப்படி உயரத்தில் இருந்தால் சீக்கிரம் உங்களுடைய கடன்கள் அடையும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. எப்படியோ ஒரு விதத்தில் அடைஞ்சிரும். ஹனுமனை ஏதாவது ஒரு சாமி ஃபோட்டோக்கு கீழேயோ இல்லை ஒரு லேயருக்கு கீழேயோ வச்சுருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் கீழ் நோக்கி போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு சனி தான் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கோம். உங்களை சனீஸ்வரர்கிட்டேருந்து காப்பாற்றுறதே ஹனுமர் தான். அப்போ அந்த ஹனுமரை தான் உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணணும். ஓம் ஹனுமந்தே நமக, சனிக்கு விளக்கு போடுறப்போ ஓம் சனீஸ்வரியா நமக அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் வருஷத்தில் ஒரு தடவையாவது சனீஸ்வரரை போயிட்டு ஒரு விளக்கெல்லாம் போட்டுட்டு அங்கே சனி ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது கூட உங்களுக்கு வந்து ஒரு விமோச்சனம் அப்படிங்கிறத கொடுக்கும். முடிஞ்சால் வருடத்துக்கு ஒரு தடவை பட்டீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுடைய கடன் சுமைகள் எல்லாமே வந்து மாறும். ஸோ கடன் அப்படிங்கிறது முக்கியமாக இந்த சனி, கேது, சில டைம் ராகு கடன் வாங்க நம்மளுக்கு வைக்கும். ராகு இப்போ ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு காரணத்துக்காக நம்மளை கடன் வாங்க வைக்கிறப்போ ராகு வந்து அதீத ஆடம்பரத்துக்கும் கற்பனை, இமேஜினேஷன், இல்யூஷன் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தருணத்தில் ராகு கடன் வாங்க வச்சிரும். கேது வந்து வச்சு செஞ்சிடும். கேது காலங்களில் எப்படி கடன் வாங்க வைக்கும் அப்படின்னா எல்லாமே என்கிட்டேருந்து போய்கிட்டே இருக்குது, எப்படியாவது நான் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அது எப்படின்னா ஒரு ஓட்ட வழியாக எல்லாமே ஒழுகி போயிட்டே இருக்க மாதிரி தான். கேது காலங்களில் கடன் படுறதும், கேது காலங்களில் கடன் அடைக்க முடியாமல் சிரமப்படுறதும், நம்ம யார்ட்டையாவது போய் கடன் அடைக்கிறதுக்கு இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கடன் கேட்க போகிற நேரத்தில் கூட ஒரு அவமானம், அசிங்கமோ இல்லை கடன் கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையோ கேது இந்த மாதிரி உருவாக்கிடும். அதனால தான் நான் வந்து விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா இந்த கடன் அப்படின்னாலே இந்த சனி, ராகு, கேது பெரிய ரோல் ப்ளே பண்ணுவாங்க. புதன் கெட்டு போயிடுச்சு, அந்த நேரத்தில் உங்களால் டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்னா புதன் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது உங்களுடைய புத்தியை ஷார்ப்பாக்கிக்கிறது. புத்தி மூலயமா எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ குரு வழிபாடு அப்படின்லாம் பண்ணுறப்போ குரு வழிபாடு பண்ண இந்த கடன் தொல்லைகளால் அவமானப்படாமல் அசிங்கப்படாமல் தப்பிக்க முடியும். செவ்வாய் வழிபாடு அப்படின்னு பண்ணுறப்போ, செவ்வாய்ங்கிறது முருகர் வழிபாடுன்னு பண்ணுறப்போ பெரும் பிரச்சனையில் போய் விடாது. அதாவது சில பேர்த்துக்கெலாம் வந்து இப்போ பேங்கே வந்து எல்லாமே ஜப்தி பண்ணிட்டு போகிறாங்க, இல்லை ஒரு அடிதடி மாதிரி ஆயிடுது, இல்லை ஒரு பஞ்சாயத்து மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்து இந்த செவ்வாய் ஹோரையில் கடன் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் வரப்போ இந்த மாதிரிலாம் அமைஞ்சிரும். அதனால எந்த ஹோரைங்கிறது முக்கியம். கடன் கொடுக்கறதும் கடன் வாங்குறதும் அந்த ஹோரை பார்த்து செய்கிறது நல்லது. சப்போஸ் சனிக்கிழமை நீங்கள் கடன் வாங்கிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, சனி பெருக்கிட்டே தான் போகும். சனிக்கிழமை கடன் வாங்குறீங்கன்னா அது நோய்க்காக இருக்கட்டும். நோய்க்கு கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு நம்மளால அடைச்சிட முடியும். ஏன்னா சனியே வந்து அன்னைக்கு மருத்துவத்துக்கு நீங்கள் செலவு பண்ணலாம், அது வந்து எதுவும் பண்ணாது. சுபகாரியங்களுக்கு சனிக்கிழமையில வந்து கடன் வாங்குற வேலை வேண்டவே வேண்டாம். அது வந்து இன்னும் கஷ்டத்திலேயே போய் விட்டுரும். அதனால கடன் வாங்குறதுக்கும் வெள்ளிக்கிழமை யாரும் கடன் கொடுக்கவும் மாட்டாங்க, வாங்கவும் மாட்டாங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமை நீங்கள் கடன் அடைக்கலாம், புதன்கிழமை கடன்
கேட்கறதுக்கு டிஸ்கஷன்ஸ் வச்சுக்கலாம். ஒரு வியாழக்கிழமையா கடன் யாருக்காவது நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா குரு வழிபாடு பண்ணிட்டு வியாழக்கிழமை கடன் கொடுங்க. அடைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அடைங்க. இந்த மாதிரி நேரம், காலம், நாள், கிழமை, உங்களுக்கு சந்திராஷ்டமமா இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு, என்னங்க ஆத்திர அவசரம், எங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ், இந்த டைம்ல போய் நாங்கள் நேரம் காலம் பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னா, ஆத்திர அவசரத்துக்கு நம்ம நேரம் காலம் பார்க்க முடியாது. அது உதவி, நம்ம உதவி கேட்குறோம், அது எமர்ஜென்சிக்கு உதவி கேட்குறோம். முறையா கடன் கேட்குற ஒரு அமைப்புன்னு இருக்கு இல்லையா. இப்போ நீங்க ஃபினான்ஷியல் கிட்ட எல்லாம் போய் பணம் கேட்குறீங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு நேரம் காலம், ஒரு பேங்க்ல போய் நகை அடமானம் வைக்க போறீங்க, இல்ல அடைக்க போறீங்க, இதுக்கெல்லாம் நீங்க நேரம் காலம் பார்த்து செய்யறப்போ உங்களுக்கு இழந்த செல்வம் திருப்பி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் கடன் அடைத்தல் அப்படிங்கிறதே பேரு. ஒரு கடன் எதுக்கு நம்ம வாங்குறோம்? ஒரு கடன் நம்ம வாங்குறோம்னா தெளிவா இருக்கணும். அந்த கடன் எப்படி உபயோகப்பட்டுச்சு அப்படின்னு ஒன்று இருக்கு. ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு காத்துல போன மாதிரி இருந்துடக்கூடாது. கடன் ஒரு பொருள் உள்ள வரணும். ஒரு கடன் நம்ம வாங்குறோம்னா அந்த பொருளுக்கான ஒரு அடையாளம் அப்படிங்கிறது வீட்டில் இருந்து அது ஒரு செழிப்பை கொடுக்குற மாதிரி இருக்கணும். இல்லைன்னா நிறைய கடன் வாங்கினவங்க வீட்டை போய் பாருங்க, வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. அப்ப எதுக்கு கடன் வாங்கினீங்க அப்படின்னா எதுக்கு வாங்கணும்னே தெரியாது. எதையோ வித்து இந்த கடனுக்காகவே சம்பாதிக்கிறேன், இந்த கடன் அடைக்கிறதுக்காகவே நான் வாழ்றேன் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அகலக்கால் எப்போவுமே ஆபத்தானது. சிறு சேமிப்பு கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த சேமிப்புக்கெல்லாம் சாமிக்கிட்டேயே நீங்க பணம் சேமிச்சு வைக்கிறது, அந்த சேமிச்சு வச்ச பணத்துல ஆலய தரிசனங்களுக்கு செலவு பண்றது, ஆலய வழிபாடு பண்றது, இந்த மாதிரி பில்கிரிமேஜ் ட்ரிப்பு போறது, இந்த மாதிரி தெய்வ வழிபாட்டுக்கான ட்ரிப்பெல்லாம் நீங்க சேர்த்தி வச்ச பணத்துல போயிட்டு வர செழிப்புங்கிறது அதிகரிக்கும். பொதுவாகவே எல்லா ராசிக்காரங்களுக்கும் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, யார் கடன் வாங்கியிருந்தாலும் சரி, என்ன ராசிக்காரங்க கடன் வாங்கியிருந்தாலும் சரி, விநாயகரை போய் பிடிச்சிக்கணும். ஏன்னா அவர் தான் ஆதிக்கடவுள் இல்லையா. விநாயகரை வழிபாடு பண்ணி அவரையே சொல்யூஷன் கொடுக்க வைக்கணும். நீங்க தான் எனக்கு சரணாகதி அப்படின்ட்டு விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சு வழிபாடு பண்றது, இந்த மாதிரி வழிபாடு முறைகள்லாம் பண்ணி விநாயகரை வழிபட்டா மட்டும் இங்க கடன் அடைஞ்சிருமா அப்படிங்கிறது இல்லை. அவருடைய அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கணும். அது போக முக்கியமா சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு என்னைக்கு சந்திராஷ்டமம், எல்லா நட்சத்திரக்காரங்களுக்குமே ஒரு 2.5 நாள் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய சந்திராஷ்ட காலங்கள்ல எதுவுமே பண்ணாம, அதாவது எதுவும் பண்ணாமங்கிறது முடிவுகள் எடுக்காம, கடன் வாங்கணுங்கிற எண்ணம் இல்லாம, சந்திராஷ்டம் அன்னைக்கு கடனை அடைக்கவும் வேணாம், கடனை கொடுக்கவும் வேணாம், வாங்க போகவும் வேண்டாம், அந்த நேரத்துல முடிவும் எடுக்க வேண்டாம். சந்திராஷ்டம காலங்கள்ல கடன் வாங்கினாலோ கடன் கொடுத்தாலோ கடன் அடைப்பது மிகவும் கடினம். ரொம்ப கஷ்டத்துல போயிடுவீங்க. சந்திராஷ்டம் தெரியாம நாங்க சந்திராஷ்டமத்துல கடன் வாங்கிட்டோம், எங்களுக்கு தெரியலையே, அன்னைக்கு எங்க நட்சத்திரம் விதி அப்படிதான் பண்ணும். அன்னைக்கு நீங்க கடன் வாங்க போற நேரத்துல சப்போஸ் ஒரு லோன் அப்ளை பண்ணிருக்கீங்க, எனக்கு அன்னைக்கு போய் நான் பேங்க்குக்கு போகணும், அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம் போகாதீங்க. அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும், அந்த கடனை அடைக்கவே முடியாது. சரி, இன்னைக்கு நான் லோன் அடைக்க போற நாள், இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமம், போகாதீங்க. திரும்ப அங்கேயும் ஏதாவது ஒரு அலைச்சலோ, இல்லை ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்டோ, இல்லை கட்ட முடியாம போற சூழ்நிலையோ, இல்லை மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, ஏதோ ஒண்ணு சந்திராஷ்டமம் நம்மளுக்கு பண்ணி விட்டுரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு சந்திராஷ்டம காலங்கள்ல அமைதியா இருந்துக்கிறது நல்லது, தெய்வ வழிபாடோடு இருந்துக்கிறது நல்லது. எதற்காக கடன் வாங்குறோம், வீண ஆடம்பரத்துக்கு வாங்குறோமா, கால்குலேட்டிவா இருந்து சிக்கனமா இருக்க பழகிக்கிட்டீங்க அப்படின்னாலே யாருமே கடன் படணும் அப்படிங்கிறது கிடையாது. கடவுள் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே யார் யாருக்கு எப்படி எப்படி படியளந்து கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். ஆசைப்படப்படதான் கடனுக்குள்ள போய் நம்ம விடுவோம். ஆசை ஆபத்து அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.